அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி வங்கடலில் ஏற்பட்ட புதிய மாற்றங்கள். தமிழகத்தில் நாளை நாட்கள் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும், என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம். வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்படக்கூடும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு கனமழை கொட்டித்திருக்கும் அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி காலை மத்திய கிழக்கு மற்றும் அதனையொட்டிய வடகிழக்கு வங்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் மாலை 17:30 மணியளவில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு மற்றும் அதனையொட்டிய மத்திய வங்கடல் பகுதியில் உருவாகியுள்ளது. இது மேற்கு திசை காற்று நகர்ந்து இன்று செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி காலை 5:30 மணியளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று வடமேற்கு மற்றும் அதனையொட்டிய மத்திய மேற்கு வங்கடல் பகுதியில் நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர். இது மேலும் மேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் ஒடிசா மற்றும் தெற்கு ஒடிசா வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிக்கு அப்பால் உள்ள வடமேற்கு மற்றும் அதனையொட்டிய மத்திய மேற்கு வங்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தெற்கு ஒடிசா வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிக்கு வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி கரையை கடக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்காற்றுடன் கனமழை கொட்டித்திருக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதன்படி நாளை நாட்கள் தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு நாளை நாட்களும் கனமழை கொட்டித்திருக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்காற்றுடன் கனமழை கொட்டித்திருக்கும் என அறிவிக்கப்பட்டனர். காலை முதல் மாலை வரை வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கும். மாலை அல்லது இரவு நேரங்களில் மட்டும் மழையின் தாக்கம் தொடரும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வரை மழையின் தாக்கம் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழையும், பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதியில் லேசர் மிதமலையும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 36 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 27 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.